ஒரு கூட்டத்தை இன்று விஜயால் மேற்கு மாவட்டத்திலும் ஏற்படுத்தி காட்ட முடியுமா, கூட்ட முடியுமா என்பதுதான் இன்றைய நாளிலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. கடந்த முதல் சனிக்கிழமையின் பொழுது முதல் வாரம் என்பதால் கூட்டம் கூடிவிட்டது என்றார்கள். இரண்டாவது சனிக்கிழமை கூட்டம் கூடியிருந்த பொழுது அதற்கும் ஒரு காரணம் சொல்லப்பட்டது. இன்று மூன்றாவது சனிக்கிழமையாக தன்னுடைய தொண்டர்களை பார்ப்பதற்காக விஜய் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். இன்று எவ்வாறு அவருக்கு மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடுகின்றது என்பதை பொறுத்து அவருடைய அந்த மேற்கு மாவட்டங்களிலே விஜயினுடைய அரசியல் எவ்வாறு இருக்கும் என்பது தெரிய வரும். அதே நேரம் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே அந்த மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய தொண்டர்களை அழைத்து வந்து இந்த நிகழ்வுகளை அவர்கள் ஏற்பாடு செய்யவில்லை. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எந்த ஒரு ஊர்களில் இருந்தும் பொதுமக்கள், ரசிகர்கள், தொண்டர்கள் அழைத்து வரப்படவில்லை. துண்டு கொடுத்து யாரும் அழைத்து வரப்படவில்லை. தன்னெழுச்சியாக வரக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதே போன்று இந்த கூட்டங்களை ஒருங்கிணைவு செய்யக்கூடிய நிர்வாகிகள் கூட இவ்வளவு பெரிய கூட்டம் வரும் என்பதை முன்கூட்டியே அவர்கள் முடிவு செய்து இத்தனை 1000 பேரை திரட்ட வேண்டும் என்று முடிவு செய்து எந்த ஒரு நிகழ்வுகளையும் ஏற்பாடு செய்யவில்லை. ஏனென்றால் விஜய் வருகின்றார் என்ற செய்தியினை வெளியிட்டால் போதும் பல்லாயிரக்கணக்கிலே விஜயனுடைய தொண்டர்கள் குவிந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை அந்த நம்பிக்கை காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை பிப்ரவரி மாதம் முறை நீடிக்குமா, ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் அது தொடருமா என்பதைத்தான் நாம் ஒவ்வொரு வாரத்தினுடைய நிறைவு நாளிலும் பார்க்க போகின்றோம். அதே நேரம் தற்பொழுது விஜயை நாம் பின்தொடர்கின்றோம். விஜயனுடைய வாகனம் திருச்சி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே நாமக்கலை சென்றடைய இருக்கின்றார். கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் தூரம் என்றாலும் கூட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பொறுத்தவரை அவருடைய அந்த வாகனம் மணிக்கு கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லக்கூடியது. நம்பர் 1 டோல்கேட் பகுதியிலிருந்து நேரடியாக முசிறி, தொட்டியம் உள்ளிட்ட வழித்தட சாலையிலே அவருடைய பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட வளையப்பட்டி பகுதிக்கு முன்பாக தேர்தல் சுற்றுப்பயண வாகனத்திற்கு விஜய் மாற இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அந்த சுற்றுப்பயண வாகனத்திலேயே விஜய் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கின்றார். விஜய் என்ன பேசப் போகின்றார் என்பதை எதிர்பார்த்து அவருடைய தொண்டர்கள் காத்திருக்கின்றார்களோ இல்லையோ, தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் காத்திருக்கின்றார்கள். அதே நேரம் திரையினுடைய மற்றொரு பக்கத்தை நாம் பார்க்கின்றோம். நாமக்கலிலே அந்த கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பல்லாயிரக்கணக்கிலே தொண்டர்கள் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். மாநாடு நடைபெற்ற நாட்களிலே எப்படி அதிகாலையிலேயே முதல் நாள் இரவிலேயே வந்து தங்கி இருந்த மாநாட்டிலே தாவேகாவினர் பங்கேற்றார்களோ அதே போன்ற ஒரு ஆர்வம், அதே போன்ற ஒரு விறுவிறுப்பு, சுறுசுறுப்போடு அவர்கள் இருக்கின்றார்கள். முழுக்க முழுக்க இளைஞர்களை விஜய் வைத்திருக்கின்றார். 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் விஜயிடம் அதிக அளவில் இல்லை என்று அதை ஒரு பலவீனமாக விஜயினுடைய குறையாக ஒரு சிலர் சொல்ல முற்பட்டாலும் கூட அரசியல் களத்திலே, ஆனால் இந்த இளைஞர்கள் துடிப்போடு செய்யக்கூடிய தேர்தல் பணிக்கு நிகராக மற்ற கட்சியினுடைய இளைஞர்கள், இளைஞர் அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், மாணவர் அணியில் இருக்கக்கூடியவர்கள், இளைஞர் அணியினுடைய நபர்களும் செயல்பட வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்ற கட்சிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார். அந்த அளவு விஜயிடம் இருக்கக்கூடிய தொண்டர்கள் முழுக்க முழுக்க இளம் தொண்டர்களாக இருக்கின்றார்கள். எதற்கும் துணிந்தவர்களாக தேர்தல் களத்திலே அவர்களை தயார் செய்து நிறுத்துவதற்காகத்தான் விஜய் இது போன்ற ஒரு துணிச்சலான அரசியலை முன்னெடுத்துவதாக சொல்லியிருக்கின்றார்கள். விஜயனுடைய வாகனத்தை முன்னும் பின்னுமாக அவருடைய ஆதரவு வாகனங்கள் பின்தொடர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். திருச்சி விமான நிலையத்திலிருந்து திருச்சிராப்பள்ளியினுடைய நம்பர் 1 டோல்கேட் பகுதியை நோக்கி விஜயனுடைய வாகனம் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வழித்தடத்தில் தான், அதாவது முசிறி, தொட்டியம் உள்ளிட்டவற்றின் வழியாக காவிரி கரையோரமாக விஜய் பயணம் செய்ய இருக்கின்றார். நாமக்கல், கரூர் உள்ளிட்ட நகரங்களிலே விஜய் உரையாற்ற இருக்கின்றார். விஜய் தற்போது திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திலிருந்து திருச்சி நகர பகுதிக்குள்ளாக செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் திருச்சியினுடைய நம்பர் 1 டோல்கேட் பகுதிக்கு சென்று அங்கிருந்து துறையூர் உள்ளிட்ட நகரங்களுக்கான பிரிவு சாலை வழியாக முசிறி, தொட்டியம் வழியாக விஜய் நாமக்கலை சென்றடைய இருக்கின்றார். முன்னதாக விஜயினுடைய இந்த சுற்றுப்பயணம் நாமக்கல் நகருக்கானது என்பதன் காரணமாக சேலம் விமான நிலையத்தை விஜய் பயன்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் விஜய் தன்னுடைய தனி விமானத்திலே சென்னையிலிருந்து திருச்சி வந்து அதன் பிறகு சாலை மார்க்கமாக தன்னுடைய கருப்பு நிற ரேஞ்ச் ரோவர் காரிலே இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். மேலும் மீண்டும் அவர் திருச்சிக்கு வந்து திருச்சி விமான நிலையத்தில் இருந்துதான் புறப்பட்டு செல்ல போகின்றார். அடுத்தடுத்த வாரங்களிலே விஜய் எந்த நகரங்களுக்கு எல்லாம் செல்ல போகின்றார் என்பதையும் நாம் தொடர்ந்து காண இருக்கின்றோம். இந்த பயணத்தை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய முதல் தேர்தலுக்கான சுற்றுப்பயணமாக தொடங்கி இருக்கின்றார். ஒவ்வொரு வாரத்தினுடைய நிறைவு நாட்களிலும் தொண்டர்களை சந்திக்கின்றார். ஆயிரக்கணக்கிலே நாமக்கல் நகரிலே தொண்டர்கள் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம்.
தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் அடுத்த கட்டமாக தேர்தலுக்கான சின்னங்களை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எந்த சின்னத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று அவர்கள் அதற்கான ஆலோசனையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் அதற்கு முன்பாகவே அனைத்து சட்டமன்ற தொகுதிகளையும் விஜய் சென்றடையக்கூடிய விதமாக அவருடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை மாவட்ட தலைநகரங்களை ஒட்டி அமையக்கூடிய விதமாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தை சார்பில் இந்த மக்களை சந்திக்கக்கூடிய பயணத்தை விஜய் மேற்கொண்டிருக்கின்றார். வாகை சூடும் வரலாறு திரும்புகின்றது என்று குறிப்பிட்டு விஜய் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார். ஏற்கனவே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.